தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கை சின்னத்திற்கு ஆதரவு கோரி தீவிரமாக வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். இந்த பிரச்சாரத்தின் போது சில மூதாட்டிகள் மிகுந்த பாசத்துடன் அனந்தராமனை கட்டி அணைத்து, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று உற்சாகமாக தெரிவித்தனர். இந்த காட்சி அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் இந்த வகை பிரச்சாரம் வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் அனந்தராமனுக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் மணவெளி தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான நிலை உருவாகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சபாநாயகர் செல்வம் தீவிரமாக வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலை முன்னிட்டு மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் பொதுமக்கள் வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து உற்சாக கோஷங்கள் எழுப்பி செல்வத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பேசிய செல்வம், தங்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்து மீண்டும் ஆதரவு அளிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி, எங்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குறை கூறி வந்தனர். அவர்கள் கூட்டணியில் சேர்வார்களா சேர மாட்டார்களா என்ற குழப்பமே இருந்தது. தற்போது அவர்கள் உட்பகை காரணமாக கூட்டணியை தாங்களே பலவீனப்படுத்திக் கொண்டு எங்களை குறை கூறுவது பொருந்தாதது என தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நிலையான மற்றும் உறுதியான ஆட்சி தேவைப்படுகிறது என்றும் அதற்காக தங்களது கட்சிக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் செல்வம் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசையோடு அண்ணன் மக்கள் முதல்வர் அண்ணா அவர்கள் தலைமையிலே புதுச்சேரியிலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்காக பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புதுச்சேரி மணவெளி தொகுதியில் பாஜக சார்பாக சபாநாயகர் செல்வம் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் களமிறங்கியுள்ளார். தேர்தலை முன்னிட்டு இருவரும் தொகுதிக்குட்பட்ட மந்தைவெளி மற்றும் ஓடைவெளி பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திடீரென இரு கட்சிகளின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் நேருக்கு நேர் சந்தித்தனர். இதனால் மாற்றி மாற்றி தங்களது கட்சியின் பெயர்களை கோஷமிட்டதால் அப்பகுதியில் சில மணி நேரம் பதற்றமான சூழல் மற்றும் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி தனித்தனியாக அனுப்பி வைத்தனர். இதனால் எந்தவித மோதலும் ஏற்படாமல் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அவர்களின் வாழ்வாதாரம் சிறக்க வாக்களிப்பேன் கை சின்னத்திற்கு. தியாக தலைவர் ராஜீவ் காந்தி ஆசி பெற்ற சின்னம் கொண்டு வருவார். வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். படித்த மாணவ மாணவிகளுக்கு மேம்பாட்டு திறன் வகுப்புகளை கொண்டு வருவார் நமது நாயகர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டோனி சர்மா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் தேர்தல் துறை அனுமதிக்கிறது. ஆனால் ஆட்சியின் அவலத்தை பாடலாக தயாரித்து வெளியிட்டால்
காங்கிரஸ் கட்சிக்கு அனுமதி இல்லை என குற்றம் சாட்டினார். மக்களிடம் உண்மையை சொல்வதற்கு தேர்தல் துறை தடுக்கிறது. இதுதான் ஜனநாயகமா? இது என்ன சர்வாதிகாரமா என கேள்வி எழுப்பினார். இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமாகவே செயல்படுகிறது என குற்றம் சாட்டிய அவர், உண்மையாக தேர்தலை சந்திக்கிறதா தேர்தல் ஆணையம் அல்லது இந்திய மக்களை முட்டாளாக்குகிறதா? ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையம் கேலி கூத்தாக்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையமும் புதுச்சேரி தேர்தல் துறையும் பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டனர் என டோனி சர்மா கூறினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதை கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏற்றுக்கொண்டுள்ளார் என கூறிய அவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் சில தொகுதிகளில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் நட்பு ரீதியான போட்டி, 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுகவிடையே நட்பு ரீதியான போட்டி, அதில் சிலர் வாபஸ் பெறுகின்றனர். நாளை முழு விவரம் தெரியவரும் எனவும் டோனி சர்மா தெரிவித்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வேட்பாளர் சம்பத் இளைஞர்களுடன் இணைந்து தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி கூறினார். பிரச்சாரத்தின் போது இளைஞர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி முழக்கமிட்டனர். பொதுமக்களிடம் நேரடியாக உரையாடிய சம்பத் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து தனது திட்டங்களை எடுத்துரைத்தார். இந்த பிரச்சாரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்றது தேர்தல் சூழ்நிலைக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களம் காண்கிறார். இந்த நிலையில் தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் இணைந்து தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சோலை வாழியம்மன் ஆலயத்தில் வேட்பாளர் மோகன்தாஸின் ஆதரவாளர்கள் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பங்கேற்ற வேட்பாளர் மோகன்தாஸிற்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடந்த 5 ஆண்டு திட்டங்களை கோரி ஜக்கு சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வேட்பாளர்களை வீடுவீடாக சந்தித்து வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தீவிரமாக வாக்கு சேகரிப்பை மேற்கொண்டார். வீடுவீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி வாக்குகள் கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் செயற்பாட்டாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஷாஜகானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தொகுதி வளர்ச்சிக்கான தனது திட்டங்களை எடுத்துரைத்த அவர் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலாப்பட்டு தொகுதியிலும் பல்வேறு கட்சிகளின் போட்டி கடுமையாக உள்ள நிலையில் ஷாஜகானின் இந்த வாக்கு சேகரிப்பு அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது.
ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிருமாம்பாக்கத்தில் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர்கள் அவருடன் இணைந்து வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்காளர்களிடம் ஓட்டுகளை சேகரித்தனர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அப்போது கந்தசாமி பேசுகையில், கிருமாம்பாக்கம் ஏரியில் 48 கோடி ரூபாயில் சுற்றுலா தலம் அமைத்தேன். அது கடந்த 5 ஆண்டுகளாக மூடி கிடக்கிறது. நான் வெற்றி பெற்றதும் அதனை திறந்து 100 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன். என்னுடைய முக்கிய எண்ணம் புதுச்சேரியில் உள்ள ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி வழங்குவதுதான். நான் வெற்றி பெற்றதும் என்னுடைய முதல் வேலையாக இதனை செய்து முடிப்பேன். இதற்கு எந்த தடை வந்தாலும் அதனை உடைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவேன். கடலூர் புதுச்சேரி சாலையில் நின்றுள்ள குளிரூட்டப்பட்ட அரசு திருமண மண்டபத்தை கட்டி முடித்து மக்களுக்கு அர்ப்பணிப்பேன். மனைப்பட்டா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு கடன் உதவி, சாலை, வடிகால், வாய்க்கால் பணிகள், விவசாய நிலங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட நலத்திட்டங்களை காங்கிரஸ் அரசால் மட்டுமே செய்து தர முடியும். கடந்த 5 ஆண்டுகளாக பின்தங்கியுள்ள ஏம்பலம் தொகுதியை மேம்படுத்த கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை வீசுகிறது. இதனால் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். எனவே காங்கிரஸ் வேட்பாளரான எனக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிரந்தரம் அமைச்சர் கந்தசாமி கட்டி சின்னம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சார்பில் ஐயப்பன், அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஜக்கு சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவருடைய இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் அந்தந்த ஊர் பஞ்சாயத்தாரர்கள், ஊர் பெரியோர்கள் என்று 300க்கும் மேற்பட்ட நபர்கள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பனை ஆலோசனை கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து வேட்பாளருக்கு அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைத்து தொண்டர்களுக்கும் உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செய்திருந்தனர். கேட்பதை போன்ற ஒரு உரிமையோடு கேட்கின்ற நிலை இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது என்றால் அது அடிப்படை காரணம் மக்கள் முதல்வர் என்ஆருடைய எளிமையும் தொண்டு மகத்தான பணி. இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் 2வது இடத்தில் இருக்கிறது என்றால் அது மக்கள் முதல்வர் என்ஆருடைய சீரிய பணியிலே புதுச்சேரி மாநிலத்தில் 2வது இடத்திலே வளர்ச்சி அடைந்த மாநிலமாக வெங்கடசுப்ப ரெட்டியார், அதுக்கு வந்து ராமசாமி ஐயா. என்னுடைய இக்கட்டான சூழலில் உங்களுடைய பாதையை காட்டி வந்தோரை வாழ வைப்பேன் என்று உளமாற என்னை கட்டி அணைத்து எனக்கு மற்றும் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு ஆகிய கிராமங்களில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து அவருடன் இணைந்து வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்துக் கூறி ஜக்கு சின்னத்திற்கு வாக்காளர்களிடம் ஓட்டுகளை சேகரித்தனர்.
வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அரசு சமுதாய நலவழி மருத்துவமனையை தரம் உயர்த்தி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் முக்கிய சிக்கல்களுக்கு நகர பகுதிகளுக்கு செல்லாமல் இங்கேயே மருத்துவம் செய்து கொள்ளலாம். இது ஒன்றே என்ஆர் அரசின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கரிக்கலாம்பாக்கம் கிராமத்திற்கு மனைப்பட்டா, சிமெண்ட் சாலை, வடிகால் வாய்க்கால், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். எனவே இதுபோன்ற மக்கள் நல பணிகள் தொடர வேண்டும் என்றால் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முதல்வர் ரங்கசாமியின் ஆட்சி அமைய வேண்டுமென மக்கள் விரும்புகின்றனர். 30 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரான எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் ஆர்வமுடன் உள்ளனர் என்றார். வாக்கு சேகரிக்கும் போது ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், நிர்வாகி பலராம் கவுண்டர், தொழிலதிபர் குமரேஸ்வரன், பாஜக சிவக்குமார், அதிமுக இதயக்கனி, சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பலர் விலகி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுவை மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட அரியாங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி விருப்ப மனு கொடுத்திருந்தார். இதனை பரிசீலனை செய்த காங்கிரஸ் கட்சி மேலிடம் அரியாங்குப்பம் தொகுதியில் வேட்பாளராக விஜயலட்சுமியை அறிவித்தது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள முக்கிய நகர வீதிகளில் வேட்பாளர் விஜயலட்சுமி கை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தனது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் பாகூர் சட்டமன்ற தொகுதியான காட்டுக்குப்பம் பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பாகூர் தொகுதி காட்டுக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து இப்படி காட்டுங்க. வாங்குங்கம்மா. கொஞ்சம் சொல்லுங்க. சரி வினோத் எடுத்தியா? காலைல எடுத்திருக்கியா? உங்களுக்கு போடுறத எடுக்கலாங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடுவீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடுவீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார்.
பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இங்கே மீண்டும் ஆட்சி அமைத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஜக்கு சின்னம் என்று இதோ நம்முடைய வெற்றி அன்றைக்கினிய வாக்காளர் பெருமக்களை நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய தேசிய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று நம்முடைய தலைவர்களும் நம்முடைய சாதனைகளை தொடர்ந்திட மக்களுடைய சேவைகளை தொடர்ந்து செய்திட நம்முடைய முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவகுழுந்து அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வள்ளலார் நகர் பகுதியாகவோ புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ராமுவிற்கு தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் நல்லவாடு செல்லும் சாலையில் உள்ள மருத சீனிவாசன் நகர், சப்தகிரி நகர், தெற்கு தெரு, வெங்கடேசன் நகர், குபேரன் நகர், அரவிந்தர் நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே வீடுவீடாக சென்று சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு அவர்கள் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக கொடியினை ஏந்தி விசில் ஊதிக்கொண்டே நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று கொடிக்கு எல்லாம் கிட்ட இருக்கணும். பின்னாடி போகணுமா? பின்னாடி வாங்க, கொடி பின்னாடி அண்ணா நோட்டீஸ் கொடுங்கண்ணா. அந்த ஜனம் வந்து புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் NDA கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. திரும்புங்கண்ணா. புதுச்சேரி இந்திராநகர் சட்டப்பேரவை தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் மற்றும் சப்தகிரி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர்
கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. அண்ணா அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா. அண்ணா அண்ணா வெயிட் பண்ணல மறைக்காதீண்ணா. அண்ணா ஓகேண்ணா. இருங்க. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அகரம் பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பெண்களிடம் ஆதரவு திரட்டினார். இதில் அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில், புதுநகர் முத்துமாரியம்மன் கோவில், உளவாய்க்கால், முத்தாளவாழி மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள மகளிர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை கூறி ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அகரம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கணேசன், அருணகிரி, குமரகுரு, கணபதி, மதி, ஆனந்தராஜ், ஜானகி, ரவி, உளவாய்க்கால் மற்றும் புதுநகர் பூத் தலைவர் திருமலை, உளவாய்க்கால் பொறுப்பாளர் கலையரசன், ஊர் தலைவர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். போட்டீங்கன்னா நீ ரேஷன் கார்டு அடிச்சு வாங்க முடியாது. நீ முடிவு பண்ணீங்க. நான் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். அவ்வளோவா தெரியும். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நினச்சி நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. கேட்காம செய்யக்கூடிய ஆள் நான். ஆனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் போடாது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பகுதி புதுச்சேரியில் மத்திய அரசால் நிறுவப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனையில் தினக்கூலி ஊழியர்களாக 30 வருடங்களாக ஆண்கள், பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே போராட்டத்தின் போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட வழக்கின் மீது அவர்களுக்கு நிரந்தர பணி அமைத்து தர வேண்டும் என்று 3 முறை நீதிமன்றத்தில் ஆவணங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இதை மருத்துவமனை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் செவிசாய்க்காமல் 537 நபர்களையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இதனால் 2 நாட்களாக 537 தினக்கூலி ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்கும் ஊழியர்கள் இல்லாமல் நோயாளிகள் பெரிதும் கஷ்டப்படுகின்றனர். இதனை மத்திய அரசும் மாநில அரசும் சரியான முடிவு எடுக்கப்படுமா என்று தினக்கூலி ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து ஊழியர்களும் ஒன்று திரண்டு பெருமளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா